அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days free online வீணா கிளாஸ் உடைய எபிசோட் 38. ஸோ 37th எபிசோட் வரைக்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எது வரைக்கும் நம்ம போர்ஷன்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேல்ஸ்தாய் வரிசைகள் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். சரளி வரிசைகள், அப்புறம் சண்டை வரிசைகள், அப்புறம் மேல்ஸ்தாய் வரிசைகள் எல்லாமே ஒரு லைன்ல இண்டிவிஜுவல் எபிசோடா பார்த்து கடைசியா வந்துட்டு ஒரு ஓவரால் பிளே அலாங் வித் மீ சீரீஸ் ஒன்று வந்து போஸ்ட் பண்ணி நம்ம ஓவராலா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் 38. ஸோ மேல்ஸ்தாய்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னா தாட்டு வரிசைகள் இருக்கு, தாண்டு வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சிம்பிளான ஒரு 4 வரியில இருக்கிற மாதிரி ஒரு கீதம் ஒண்ணு, தமிழ் கீதம் ஒண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கீதம் முடிச்ச பிற்பாடு நம்ம வந்து தாட்டு வரிசை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கீதம். இது எப்பயுமே நம்ம கீதம் வந்து அலங்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போவாங்க. ஆனாலும் நம்ம நடுவுல பண்ணும்போது இப்ப நீங்க இது ஜண்டை வரிசை முடிச்சிட்டதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம மாயமாளவ கவலையில தான் எடுக்க போறோம். ஸ்வரஸ்தானங்கள்லாம் போனோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அலங்காரம் முடிச்சுட்டு கீதம் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 1-2 கீதம் வந்து நடுப்புற பார்த்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு கீதம். ஸோ இந்த கீதம் வந்து எல்லாரோட புக்ஸ்லயுமே இருக்கும். அந்த சங்கீத பாலபாடமா இருக்கட்டும், கானாமிருத சாகரமா இருக்கட்டும், எல்லா புக்லயுமே இந்த கீதம் இருக்கும். தமிழ் கீதம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீதமுடைய பேரு வந்து கணநாதா கீதம். ராகம் மாயா மாளவ கவுளை, தாளம் வந்து ரூபகம். ஓகேங்களா? ஸோ ரூபக தாளம் இந்த திசையுகம் எது வேணா நம்ம போடலாம். பட் ரூபக தாளம் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு அந்த அடிக்கடி தாளம் வந்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ரூபக தாளம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அலங்காரம் வந்தோம் அப்படின்னா மேக்சிமம் நிறைய பேர் போயிட்டு இப்போ ரீவைண்ட் பண்றதுக்காக வருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரூபக தாளம் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியும். 1 2 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து நடைமுறையில இருக்கிற ஒரு ரூபக தாளம். பட் ஆனா நம்ம நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு கச்சேரியிலயோ பண்றப்போ எப்படி பாடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 1 2 3 ஒரு அனுத்திருதம், அதுக்கப்புறம் ஒரு திருதம், அந்த மாதிரி போட்டு நம்ம பாடுவோம். ஸோ இந்த ரெண்டாவது பாடுறோம் இல்லையா 1 2 3. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? 1 2 3 1 2 3 அவ்வளவுதான். 1 2 3. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீதம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தாளம் அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீதம் அப்படின்னா என்னன்னா ஒரு அலங்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் வரைக்கும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா வெறும் ஸ்வரங்களாவே பார்த்துட்டு இருப்போம். சரளி வரிசையில இருந்து அலங்காரம் வரைக்கும் வெறும் ஸ்வரங்களாவே பார்ப்போம். ஒன்னு ஒரு டைப் வச்சிருப்பாங்க. சரளி வரிசை முதல்ல ஸ்வரம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஜண்டை வரிசை வந்து நம்மளுடைய ஸ்வைப்பிங் ஸ்டைலு, ஜம்பிங் ஸ்டைலு அதெல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா மேல்ஸ்தாய் வரிசைகள், இதுக்கு மேலே இருக்கிற ஸ்வரங்களை வாசிக்கிறதுக்காக அது வச்சிருப்பாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா தாண்டு வரிசைகள். தாண்டு வரிசைகள்னு பார்த்தோம்னா நம்ம எங்கெங்க தாண்டி வாசிக்கும் போது அந்த ஸ்வரங்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து மெமரி ஆகும். ஸோ இங்க ஸ்வரம் இருக்கு அதை பார்க்காம வாசிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் வந்து தாண்டு வரிசையில வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து அலங்காரம். அலங்காரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாளத்துக்காகவே இருக்கும். 7 தாள அலங்காரங்கள் வந்து மொத்தம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கீதம் அந்த அதுக்கப்புறம் பண்ண போறது. ஸோ அலங்காரம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராகத்துல மாயமாளவ கவுளையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக ஒரு ராகமா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். கல்யாணி, வந்தவராளி, ஸோ அந்த மாதிரி ஒரு ராகமா ஒரு 5 ராகம் எடுத்து அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அலங்காரம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ராகங்கள் மாத்துறது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு சாகித்யம் போர்ஷன், ஒரு சாங் வந்து எடுக்கிறதுக்கு கீதம் வந்து பேசிக்கா வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கீதத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்வரமும் சாகித்யமும் இருக்கும். அதாவது ஒரு பாட்டை நம்ம ஸ்வரமா வாசிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து ஒரு கத்துக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீதம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீதத்துக்கு வந்து பல்லவி, அனுபல்லவி அதெல்லாமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வர ஒரு ஸ்வரம் போர்ஷன், ஸ்வரம் வித் சாகித்யம் போர்ஷன் தான் வந்து கீதம் அப்படின்னுவாங்க. இந்த கீதம் வந்து நம்மளுக்கு ஒரு சங்கதியோ சங்கதி போட்டா அழகா தான் இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு மொட்டையா வாசிக்கிறது, சிம்பிளா சொல்லணும்னா அதேதான், ஒரு பிளெயினா வாசிக்கிறது, மொட்டையா வாசிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு கீதமா இருக்கும். ஸோ அதனால இதுல எந்த ஒரு ஸ்வைப்பிங்கோ அதுக்கப்புறம் ஒரு ஜம்பிங்கோ
அதுக்கப்புறம் வந்து ஒரு கமுகாமோ எதுவுமே வந்து இந்த கீதங்கள்ல இருக்காது. ஓகேங்களா? பட் ஆனா அந்த சாங்ல பாடும்போது ஒரு ஒரு இடத்துல எங்க மடக்கணும் எங்க நிமித்தணும், ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கீதம், கணநாத கீதம், தமிழ் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோடைய ஃபுல்லா சாங், ஸ்வரம், சாகித்யம் வந்து டீட்டெயில்டா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க காப்பி பண்ணிட்டு கூட நீங்க அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்வரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பாட்டை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாட்டியும் கத்துக்கணும், ஸ்வரத்தையும் கத்துக்கணும். அப்பதான் எந்த இடத்துல மடங்குது எந்த இடத்துல போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பாடுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நான் ஸ்வரமும் பாடி சாகித்யமும் பாடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு வோக்கல் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாலும் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சரி காமா பத பாமாக மாகரேசா. புரியுதா? நம்ம இப்படி தட்டும் போதெல்லாம் தாளம் போனாக்க சரியில ஒரு தாளம், கால ஒரு கமால ஒரு தாளம். சரி காமா பத பாமாக மாகரேசா மாகமா பத பத நிசா நித பத நீ சாதா நித பத நீ நீ சானித சானி சரி சானித பானித பாமத பாமக பாமகரி சானி கணநாதா கடல் தொழுதே அடே நான் தேவர் நாளும் துதி புனியும் கரிமுகனே தமிழை செய்வார நாயை புரிவாய் ஆரன் மகனே ஏது குறை நின்னதருள் வாரினென இது கதி வரும். ஓகேங்களா? ஒரு சிம்பிளான ஒரு கணபதி கீதம் இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இதை வந்து ஒரு லைனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தாளம் எங்கெங்க போடணும்னு தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு லைனாவே சொல்றேன். சரி கமா கணநாதா சரி கமா. அப்ப அந்த கால லைட்டா நம்ம வந்து ஒரு கமுக்கம் கொடுத்தோம்னா கேட்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே சா விட்டுட்டு ரீ, சா தாளம், ரீ விட்டுட்டு கா ரீல இருந்தே வரணும். கமா கமா கா வந்துட்டு ஒரே லைட்டா சரி கமா. ஓகே சா விட்டுட்டு சா வந்து தாளத்தோட சரி கா தாளம் போட்டுட்டு ரீலையே தாளம் போட்டு இழுக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல தெரியணும், கையை நான் எப்படி வச்சிருக்கேன் எப்படி வாசிக்கணும் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ இப்படி பண்ணீங்கன்னா ஜூம் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நான் என்ன ஃபிங்கரிங் சொல்லி தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். சரிங்களா? சரி தாளம் பா வந்து தாளம், அடுத்து பாமா தாளம் இது வரைக்கும் ரிப்பீட்டடா திருப்பி வாசிங்க. சரி கமா பத பாமாக மாகரீசா மாகரீசா. ஓகே மா தாளம் மாக ரீ சாரி தாளம். ஓகேவா? சரி கமா பத பாமாக மாகரீசா. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு அடுத்தடுத்து போகும்போது திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி வாசிக்கணும். நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சரிகமா வாசிச்சீங்களா, அடுத்து பதப்பாமாக, அப்ப சரிகமா பதப்பாமாக, அடுத்து
மாகரிசா அந்த மாதிரி அந்த மாகரிசா பிராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி சரிகமா பதப்பமாக மாகரிசா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப அதே மாதிரி தான் நான் சொல்லி தரேன். ஆனா எல்லா கீதத்திலயும் அப்படி சொல்லி தருவேனா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. சோ இப்பயே நீங்க வந்து எந்த மாதிரி வாசிக்கணும் அப்படிங்கறது இந்த ஒரு எபிசோட்லயே நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? திருப்பி சொல்றேன் பாருங்க. மா வந்து தாளத்தோட மாக ரீ ரீ வந்து லைட்டா உள்ள இழுக்கணும், ரொம்ப இழுக்க கூடாது. தெரியுதுங்களா? பிளைனா வாசிக்கிறேன். லைட்டா உள்ள இழுத்தீங்கன்னா அது ஒரு அழகா தெரியும். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்தடுத்த ஸ்வரத்துக்கு தாளம், மாக்கும் தாளம் வரும், காக்கும் தாளம் வரும். சோ பாடும் போதே அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த காவை மடக்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா தான் அந்த காவை மடக்கணும். இது பிளெயினா தான் வருது. மாக மாப்பா அப்ப பிளெயினாவே மாக மாப்பா. ஓகேவா? மாக மாப்பா தாபா தனிசா எல்லாமே பிளெயின். தாபா தாபா தனிசா தாபா தனிசா. ஓகேவா? திருப்பி அடுத்தது நீத பதனி. அப்போ ஃபர்ஸ்ட் நீ வந்து பிளைனா போயிடும். நீத பத நீ அப்ப நீல லைட்டா மறக்கணும். ஓகேவா? நீ நீத பத நீ. ஓகே, நீத பத நீ தாளம் தா போயிட்டு பா தாளம் போடணும். பத நீ லைட்டா மறக்கணும், ரொம்ப இழுத்தீங்கன்னா சா கேட்டுடும். சோ லைட்டா லைட்டா நீத பத நீ சா சா நீத பத. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஜண்ட வரிசை ஸ்வைப்பிங் போறோம். சா சா. ஓகே, சா சா நீத பத. ஓகே, சா தாளம் சா சா நீத தாளம் நீத பத. ஓகே, சா சா நீத பத. நீ 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 வந்து தாளந்தே போகணும். நீ நீ. ஓகே, ஸ்வைப்பிங் தான் இதுவும். நீ நீ சா நீத நீ நீ சா நீத. இந்த சா தாளம் சா நீத. ஓகேவா? திருப்பி சொல் பாடலாம். ஓகேவா? அடுத்தது ஓகே, சா தாளம் சாமி சாமி ரீ சரி. ஓகேவா? சா நீட்டிட்டு நீ சாமி ரீ வந்து நீலந்தே போகணும். ஓகே, சா நீ நீட்டிட்டு ரீ வந்து எதுல இருந்து போகணும்? நீலந்தே. ரீ சா சா மீட்டு ரீ போயிட்டு உடனே சா வந்துட்டு ரீ ரீயும் சாலந்தே போகணும். ஓகே, சா தாளம் நீ நீட்டிட்டு ரீக்கு போறோம்ல நீலந்து, அது ஒரு தாளம். ஓகேவா? நெக்ஸ்ட் சாமி தபா நீ தபா மாதா பா மாக பா மாக ரே சாமி. சோ அந்த மாதிரி வரும். அப்போ எதுல இருந்து போறோம்னா சாமி ரீ சாமி. சாமி அது வந்து தால இருந்து வரணும். சாமி. ஓகே, சாமி தபா. இதுல வந்து நல்லா கவனிக்கணும், தாளம் வந்து வேரி ஆகும். ஓகேவா? சாமி தபா நீ தபா மாத
கரி சாணி. ஓகேவா? நீ வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு வரும். ஓகேவா? இப்போ தால இருந்து தாளமோட சா. ஓகேவா? சாணி தா பா தா தாளம். சாணி தா பா நீ சாணி தா பா நீ தா பா மா. நீ வெறும்னே தான் போகும். நீ த தாளம் இல்ல. நீ த பாமா பாமா தாளம். தா பா தாளம். ஓகேவா? மால இருந்தே தாக்கு வரணும். தா பா தா பா மாக மாக பிளேன். ஓகேவா? அடுத்து பாமா தாளம். பாமா. ஓகே பாமா கரி கா தாளம். கரி சாணி. ஓகேங்களா? சோ திருப்பி இத சொல்றேன் பாருங்க. அந்த எதுல வந்து நம்ம முடியறோமோ அதுல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணணும். சாணி சாணி தா பா நீ தா பா மா தா பா மா க பா மா கரி சாணி. சரி க மா ப க பா மா க மா கரி சா மா க மா ப த ப த நீ சா நீ த ப த நீ சா சா நீ த ப த நீ நீ சா நீ த சா நீ ரி ச ரி சா நீ த ப நீ த ப மா த ப மா க ப மா கரி சாணி. சரி க மா ப த ப மா க மா கரி சா. புரியுதுங்களா? சா 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 எப்படி தாளம் போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு எண்ட் பண்ணிட வேண்டியதான். அந்த எண்டு மட்டும் சரி க மா பத பாமாக பாகரி சா அப்படி வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? எகைன் ஒரு தடவை நான் ப்ளே பண்றேன். இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தாளம் ரொம்பவே வந்து நம்ம கிளியரா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா லிசன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தாளம் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொறுமையா ஒரு ஒரு இடத்துல ஏன்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப தட்டும் போது சரி க மா பத பாமாக பாகரி சா. அப்போ ஒரு ஒரு தட்டுக்கு நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்வரம் எடுக்கிறோம். அப்ப தாளம் எங்கெங்க வருது அப்படிங்கறத நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். திஸ்ரேகம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து போடும்போது டக்கு டக்கு தாளம் வந்து கேட்குமா, அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதனாலதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எப்படி சொல்றது இது ஆதி தாளம்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து இப்போ ஒரு ரூபக தாளம் இது வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொரு தடவை நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ரெண்டாவது வந்து வாசிங்க. ஓகேங்களா? சாகித்யத்தோட பாடலாம், அழகா இருக்கும். சரி சரி க மா பத பாமாக மாகரி சா மா க மா பத பத நீ சா நீ த பத நீ பா சா நீ த பத நீ நீ சா நீ த சா நீ ரி ச ரி சா நீ த ப நீ த ப மா த ப மா க ப மா கரி சா நீ சரி க மா தொழுதே அடியே நான் தேவர் நாளும் துதி புரியும் கரிமுகனே தாமரை செய்வார தாயை புரிவாய் ஆரன் மகனே ஏது கூரை நீன தருள்வாரி நின இது கதி வரும் கணநாதா பத பாமாக அடியேனா. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப ப்ளே பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க.
தான் இது. ஓகேங்களா? ஸோ இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்பயுமே அலங்காரம் முடிச்ச பிற்பாடு தான் வந்து நம்மளுக்கு கீதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம நேர்ல கிளாஸ்லாம் போனோம்னா நிறைய நடுவில் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மாயமால கவலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உண்மையாவே இது வந்து எந்த ஸ்வரமும் நம்மளுக்கு வேரி பண்ண போறது இல்லை. கரெக்டா? ஸோ அதனால இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்ப இந்த கீதத்துல நான் நிறைய ஸ்வைப்பிங் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சண்டேஸ்வரம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்வைப்பிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ கீதம் வந்து இப்படி வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையே கிடையாது. நம்ம மொட்டை மொட்டையா வாசிச்சா போதும். ஆனா மொட்டை மொட்டையா வாசிக்கிறத விட அது மாதிரி வேணாலும் நான் வாசிச்சு காட்டுறேன். அதை விட இந்த மாதிரி வாசிக்கும் போது உங்களுக்கு உண்மையாவே எப்படி சொல்றது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா நம்ம கை பார்க்கறதுக்கும் நல்லா அழகா இருக்கும். ஒரு தடவை பாருங்க. இது வந்து மொட்டையா வாசிக்கிறது. இப்ப நான் ஸ்வைப் பண்ணி வாசிக்கிறேன். இது வந்து மொட்டையா வாசிக்கிறது. நான் சொல்றது இப்போ இது மொட்டையா வாசிக்கிறது. நான் சொல்றது இதுலயே நீங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மொட்டை மொட்டையா வந்து வாசிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னது தானே நம்ம பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க கீதம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கத்துட்டு இருந்துட்டு வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே பிராக்டிசஸ் இல்லாம நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து கீதம் பார்க்கறத விட என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒருவருக்கும் ஒரு ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ், எதுக்காக சரளி வரிசை பார்க்கணும், எதுக்காக சண்ட வரிசை பார்க்கணும், ஸோ எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால நல்லா இது வரைக்கும் எல்லா எபிசோட்ஸையுமே நல்லா ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. மெமரி பண்ணீங்கன்னா போதும், தானா வந்து கை விளையாட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வீணை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா மறக்காம என்னோட சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோன் யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் லிமிட்டட் அட்மிஷன் மட்டும்தான் நாங்கள் டேக் ஓவர் பண்றோம். ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.